ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம டே 3 ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் லைஃப்பில் வரும் இல்லையா, அதெல்லாம் எப்படி எப்படிலாம் நம்ம விஷ் பண்ணுறது, எப்படி எப்படிலாம் நம்ம வந்துட்டு நம்மளோட எண்ணத்தை நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறது, தெரிவிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம டே 1 டே 2 கிளாஸஸில் எப்படி ஒருத்தவங்களை க்ரீட் பண்ணுறது, எப்படி பாய் சொல்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதை உங்களை ஏற்கனவே நான் நிறைய தடவை மிரரில் வச்சு பேச சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் ஐ டிட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பட் எல்லோரும் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சரியா? இப்போ அடுத்து நம்ம டே 3 கிளாஸ்க்குள்ளே போகலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கிலீஷ் வந்து வாய் விட்டு பேச தான் வரும். இப்போது நான் ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்னா அதை வந்துட்டு உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது பேசி பழகிடுங்க. பேசி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். சரியா? இப்போ அடுத்து நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மார்னிங், குட் மார்னிங். இது எல்லோரும் சொல்கிறது தான் குட் மார்னிங் அப்படின்றது. பட் நம்ம எப்படி சொல்லலாம்? மெச்சூர்டாக சொல்லணும் இல்லையா? ஏன்னா குழந்தைங்க கூட குட் மார்னிங் சொல்லும். எப்படி சொல்லும்? குட் மார்னிங் மிஸ் சொல்லுவோம் இல்லையா? நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போது யாராவது தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து எழுப்ப போகிறீங்க அப்படின்னா ரைஸ் அண்ட் ஷைன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறீங்க, உங்கள் சார் எதுக்கு வராங்க அப்படின்னா குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹாப்பி வென்ஸ்டே சார், ஹாப்பி மண்டே சார். என்றைக்கு எந்த டேவோ அந்த டேவை மென்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஹாப்பி அப்படின்னு போட்டு சொல்லலாம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து சாட்டர்டேவையோ ஃப்ரைடேவையோ ஹாப்பி ஃப்ரைடே, ஹாப்பி சாட்டர்டே அப்படின்னு சொன்னால் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம குட் மார்னிங்கை கொஞ்சம் மாற்றி இப்படி சொல்லலாம். ஓகேவா? இப்போ அடுத்து நைட் வந்து குட் நைட் சொல்லுவோம் வீட்டில் எல்லாருக்கும் இல்லையா? கண்டிப்பாக சொல்லணும் குட் நைட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்லீப் வெல் சொல்லுங்கள். ஸ்லீப் வெல், நல்லா தூங்குங்க. ஸ்வீட் ட்ரீம்ஸ், நிம்மதியாக தூங்குங்க. நல்ல கனவு கண்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஸ்வீட் ட்ரீம்ஸ். அப்புறம் இட்ஸ் டைம் டு ஹிட் த சாக் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாக்கை போய் குத்தணும்னு அர்த்தமா? இல்லை, நம்ம வந்து அப்படியே சாக்குக்குள்ளே போய் அப்படியே அடைஞ்சு தூங்குற மாதிரி தூங்குறதுக்கு டைம்னு சொல்கிறோம். இட்ஸ் டைம் டு ஹிட் த சாக். அப்புறம் பர்த்டே, ஹாப்பி பர்த்டேன்னு எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா? ஹாப்பி பர்த்டே போட்டு ஒரு பலூனு, கேண்டில் பொம்மைலாம் அனுப்பிட்டோம் அப்படின்னா, எமோஜி அனுப்பிட்டோம் அப்படின்னா நம்ம விஷ் பண்ணுற அர்த்தமா? இல்லை, நம்ம மனசார விஷ் பண்ணணும். அதுக்கு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஹாப்பி பர்த்டே, ஹாவ் அ வண்டர்ஃபுல் இயர் அஹெட், ஹாவ் அ பியூட்டிஃபுல் இயர் அஹெட். இப்போ வந்து ஒரு 12th பையனுக்கு நீங்கள் விஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே, ஹாவ் அ சக்ஸஸ்ஃபுல் இயர் அஹெட். அந்த மாதிரி நம்ம விஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து வெட்டிங் டே. வெட்டிங் டேக்கு எப்படி விஷ் பண்ணலாம் அப்படின்னா ஹாப்பி வெட்டிங் டே அப்படின்றது ரொம்ப யூஸ்வலான ஒரு வேர்ஸ். நம்ம எப்படி விஷ் பண்ணலாம் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், விஷ் யூ அ லைஃப் டைம் ஆஃப் ஜாய் டுகெதர். ரெண்டு பேரும் சேர்ந்து லைஃப் டைம் ஃபுல்லாக ஹாப்பியாக இருங்க அப்படின்னு நம்ம மனசார விஷ் பண்ணுறது. இப்படி விஷ் பண்ணி பாருங்களேன், உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க நினச்சி பாருங்கள். Congratulations, wish you a lifetime of joy together. இல்லை together. சரியா? இப்போ அடுத்து சில பேர் இருந்தோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் எழுத போகலாம். இல்லை இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ண போகலாம். அந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன சொல்லுவோம்? ஆல் தி பெஸ்ட் மச்சான், ஆல் தி பெஸ்ட் மச்சி. நோ, ஆல் தி பெஸ்ட் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாரும் சொல்கிறது. நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ விஷ் யூ த பெஸ்ட், ஐ விஷ் யூ த பெஸ்ட். அதுக்கப்புறம் எப்பவுமே என் விஷஸ் உங்கள் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் மை பெஸ்ட் விஷஸ். வேறு, ஐ விஷ் யூ நத்திங் பட் த பெஸ்ட். நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல விஷ் பண்ண மாட்டேன் பெஸ்ட்டு தவிர. ஐ விஷ் யூ நத்திங் பட் த பெஸ்ட். ஐ விஷ் யூ குட் லக். இந்த மாதிரிலாம் ஆல் தி பெஸ்ட்டுக்கு பதிலாக சொல்லலாம். அப்புறம் நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க லைஃப்பில் இல்லையா? நம்ம மொட்டை கட்டையாக என்ன சொல்லுவோம்? தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ? அந்த தேங்க்யூவில் ஒரு சின்சியாரிட்டி இருக்காது. ஸோ எப்படி நம்ம தேங்க்யூ சொல்லணும் அப்படின்ற சொல்கிறேன். இப்போ உங்கள் மேம் வந்து உங்கள் டவுட் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேம் தேங்க்யூ ஃபார் யர் ஹெல்ப், தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட், தேங்க்யூ ஃபார் யர் கைண்ட்னஸ். இப்போது நீங்கள் பேக்கு தூக்க முடியல, யாராவது தூக்கி தராங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்? தேங்க்யூ ஃபார் யர் கைண்ட்னஸ், தேங்க்யூ ஃபார் யர் எஃபர்ட். புரியுதா? ஸோ எதுக்கு தேங்க்யூ சொல்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான் அந்த தேங்க்ஸுக்கு நம்ம கொடுக்குற சின்சியாரிட்டி. புரியுதா? இப்போ அடுத்து யாராவது வந்து வீட்டில் ஒரு துக்கம் நடந்துருச்சு, யாரோ ஒருத்தவங்க யாரையோ லாஸ் பண்ணிட்டாங்க, அவங்க நோ மோர், அவங்க இல்லை அப்படின்றப்போ நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா உங்களோட வருத்தத்தை எப்படி தெரிவிக்கலாம் அப்படின்னா ஐ எம் வெரி சாரி டு ஹியர் தட், ஐ எம் வெரி சாரி டு ஹியர் தட், ஐ எம் வெரி சாரி ஃபார் யுவர் லாஸ்.
இப்போது கண்டலன்சஸ் அப்படின்ற வார்த்தை நிறைய பேருக்கு வாயில் வராது, இல்லைனா மறந்து போயிடும். அப்போ இந்த மாதிரி சொல்லிக்கலாம், ஐ எம் வெரி சாரி டு ஹியர் தட், ஐ எம் வெரி சாரி ஃபார் யர் லாஸ். ஓகேவா, உங்கள் இழப்புக்கு நான் ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நிறைய பேர் தும்முவாங்க இல்லையா, நம்ம என்ன சொல்லுவோம், ஐஸ் 100 சொல்லுவோமா, அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம், bless you. ஓகேவா, ஸ்னீஸ் பண்ண என்ன சொல்லணும், bless you. ஓகேவா. அடுத்து இப்போ உங்கள் ஃப்ரெண்டே வந்து ஜெயிச்சிட்டாங்க, ஒரு காம்படிஷன் ஜெயிச்சிட்டாங்க, எக்ஸாம் ஜெயிச்சிட்டாங்க, எதிர்பாராத விதமாக பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, அமேசிங், ஐ நோ யூ குட் டூ இட். அமேசிங்டா, எனக்கு தெரியும்டா நீ நல்லா பண்ணுவேன், நீ பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும்டா. அதான் அமேசிங், ஐ நியூ யூ குட் டூ இட். இல்லைனா ஃபென்டாஸ்டிக், ஐ எம் ஷுர் யூ டிசர்வ் இட். ஃபென்டாஸ்டிக், ஐ எம் ஷுர் யூ டிசர்வ் இட் அப்படி சொல்லலாம். இல்லை சில பேர் உடம்பு சரியாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நீங்கள் விஷ் பண்ணுறது அப்படின்னா, கெட் வெல் சூன், வேகமாக குணமாகுங்க. இதோட நிறுத்திக்காமல் இன்னும் உங்கள் அக்கறையை இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா, கெட் வெல் சூன், ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் ஐ கேன் ஹெல்ப் இன் சம் வே. ஏதாவது ஒரு வழியில் என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்றது தான் கெட் வெல் சூன், ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் ஐ கேன் ஹெல்ப் இன் சம் வே. அடுத்து யாராவது வந்து நடுவில் மறித்து நிற்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் நவந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அது எப்படி சொல்கிறது, எக்ஸ்கியூஸ் மீ வே ப்ளீஸ், எக்ஸ்கியூஸ் மீ வே ப்ளீஸ். எல்லாத்தையுமே நம்ம பொலைட்டாக சொல்லணும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் அன்றாட லைஃப்பில் நீங்கள் வந்து விஷ் பண்ணுறது, எல்லாம் மீட் பண்ணுற பர்சன்ஸ்கிட்ட பேச வேண்டிய சின்ன சின்ன சென்டென்சஸ். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது எல்லாமே அப்படியே தமிழில் இருக்குது. ஜஸ்ட் we are going to speak in English. கரெக்டாக, ஆயுசு 100 இல்லை தமிழில் இல்லையா, இருக்குல்ல. ஆனால் இங்கிலீஷில் என்ன சொல்ல போகிறோம், bless you. கரெக்டாக, என்னோடய விஷஸ் எப்போயுமே உங்க கூடயே இருக்குப்பா அம்மா சொல்லுவாங்கல்ல, அது தமிழில் இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் என்ன சொல்ல போகிறோம், யூ ஹாவ் மை பெஸ்ட் விஷஸ் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். கரெக்டாக. ஸோ மார்னிங் என்ன சொல்லுவீங்க, யாராவது அடித்து எழுப்பணும்னா ரைஸ் அண்ட் ஷைன் மேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸை மனப்பாடம் பண்ணாதீங்க, சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் உள்ளே வந்துடும், நமக்குள்ளே வந்துடும். ஓகே, Day 4 மீட் பண்ணலாம். பை பாய், ப்ராக்டிஸ்.